செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மணமை ஊராட்சிகள் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதையை சீரமைத்து தார் சாலை அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கை பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டது மணமை ஊராட்சி. இந்த ஊராட்சியில் உள்ள லிங்கமேடு என்கிற பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுடுகாடு இந்த கிராமத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த சுடுகாட்டுக்கு செல்லும் பாதையானது சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான சாலை வசதி இல்லாமல் குண்டும் கொடியுமாக முன்புதர் மண்டி காணப்படுகிறது. இந்த பகுதியில் சுடுகாட்டுக்கு செல்லும் சாலை அருகே பக்கிங்கம் கால்வாய் செல்வதால் மழை காலங்களில் இந்த கால்வாயில் இருந்து மழைநீர் உபரியாக வெளியே சென்று பாதை முழுவதும் சேரும் சகதியுமாக மாறிவிடுவதால் அந்த சமயத்தில் கிராமத்தில் ஏதாவது உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அவர்களது உடலை சுடுகாட்டிற்கு எடுத்து செல்ல சேரும் சகதியுமான உள்ள பாதையை கடந்து செல்லும் அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது என வருத்தம் தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். எங்களுக்கு சரியான மயான பாதை இல்லாம எதிர்கால பாதை கஷ்டப்பட்டு இப்போது எதிர்காட்சி பாதை கழிவு பக்கமாக போயினது. ஏறத்தாழ மழை லிங்கமேடு பகுதியிலிருந்து எதிர்காட்சி பார்த்துக்கு 3 கிலோமீட்டர் ஆகுது. நாங்கள் எதிர்காட்சி பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு பொழுது நான் இந்த கிராமம் தான் வச்சுருக்கேன். அதனால் பாதி தூரம் தான் மண்ணு கொட்டிருக்காங்க. நீர் தூரம் போல கழிவழியாகுது. அங்கே மண்ணும் கொட்ட முடியல. நைட்டு வைக்கணும். நைட்டு 6 மணிக்கு மேலே பாடி வைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதனால தயவு செய்து மாவட்ட ஆட்சியாளர்களும் மனு கொடுத்துருக்கு, ஊராட்சி மன்றத்திற்கு மனு கொடுத்து இது நடவடிக்கை வாங்க. ஆகியனால மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த பகுதிக்கு ஆய்வு பண்ணி எங்களுக்கு மயான பாதையை ஏற்படுத்துமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கிறது. இந்த சுடுகாடு பாதையை சரி செய்து அங்கு செல்வதற்கு ஏதாவது பாதையை சரி செய்து தார் சாலை அமைத்து தர அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பலமுறை ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். மேலும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாராந்திர குறைதீர்ப்பு முகாமில் இதுவரை சுமார் 10க்கும் மேற்பட்ட புகார் மற்றும் கோரிக்கை மனுவை அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை தாங்கள் அளித்த கோரிக்கை மனுவுக்கு எந்த ஒரு உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். பாடி 8 போறதுக்கு 3 கிலோமீட்டர் ஏறக்குறைய இருக்குது. போற வழி சாலை வசதி சரியில்லை. மழை பெஞ்சதுன்னா அங்கே குறுக்கிட்டு ஒரு காவா இருக்குது. அதில் முட்டிய அளவு தண்ணியில தான் நாங்கள் போக வேண்டியது இருக்குது. இந்த குறைய நாங்கள் பஞ்சாயத்துலையும் சொல்லியாச்சு, வட்டார ஆட்சித்தலைவர்கிட்டையும் சொல்லியாச்சு. அதனால இதை முயற்சி பண்ணி உங்கள் அதிகாரிகளை கொஞ்சம் அனுப்பிச்சு அதை சீர்படுத்தி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இது பல ஆண்டுகள் இப்படி தான் நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி நாங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் இனிமேல் பற்றி இதை ஏதாவது முயற்சி பண்ணி எங்களுக்கு ரோடு வசதி செய்து கொடுக்கணும். அங்கே தண்ணி வசதி இல்லை, லைட்டு வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லை. அங்கே சோலார் சிஸ்டமாவது ஒன்று அட்லீஸ்ட் ஏதோ ப்ரொவைட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நல்லா இருக்கும். அங்கே போனால் ரிட்டர்ன் போனால் நாங்கள் திரும்பத்துக்கு வசதி நைட் ஆச்சுன்னா திரும்ப முடியல, சாலை வசதி சரியில்லை. அதனால் அந்த முற்புத்தூர்கள்லாம் அது ஏறக்குறைய அது பக்கிங்ஹாம் கேனல் ஒட்டினாம தான் இருக்குது, நீர்நிலையை டச்சில் தான் இருக்குது. அதனால் ப்ராப்பராக எங்களுக்கு ரோடு இல்லை. இந்த ரோடுக்காக நீங்கள் அமைச்சு கொடுக்கணும். கொஞ்சம் தூரம் மண்ணு வச்சிருக்காங்க, அப்புறம் மீண்டும் மேலே கொண்டு முக்கியமான இடத்துல இன்னும் அதை பூர்த்தி செய்யாமல் அப்படியே இருக்கிறாங்க. இந்நிலையில் இது தொடர்பாக எமது செய்தியாளர் ஊராட்சி ஒன்றிய அலுவலரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டபோது அவர் தொலைபேசி அழைப்பை ஏற்கவில்லை. எனவே இந்த பகுதி மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையை தமிழக அரசு தலையிட்டு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சாலை அமைக்க உத்தரவு வழங்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் வேண்டுகோளை முன்வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் அருண்குமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.